அர்த்தமுள்ள இந்து மதம். இது கவிஞர் கண்ணதாசன் எழுதிய புத்தகம். இந்த புத்தகம் 10 தொகுப்புகளாக வெளிவந்திருக்கு. நான் ஒரு 6th 7th படிக்கும்போது எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த புத்தகத்தை தான் படிப்பேன். நான் படித்தது 3ஆம் பாகம். அவ்வளோ நல்லா இருக்கும் இந்த புத்தகம். நான் அப்பவே வியந்திருக்கேன், எப்படி ஒருவரால் இப்படியெல்லாம் புத்தகம் எழுத முடியும்னு. அதுக்கு நான் உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். கல்லூரி மாணவனை படிக்க சொன்னால் காதல் கதையையும் மர்ம கதையையும் படிப்பதில் ஆர்வம் காட்டுவான். காதலித்து தோற்ற பின் தான் அவனுக்கு பகவத்கீதையை படிக்கும் எண்ணம் வரும். இன்னொரு உதாரணம் சொல்றேன். பரபரப்பான பருவ காலத்தில் கோயிலுக்கு போனால் தெய்வம் தெரியாது என்பது மட்டுமல்ல, அங்கே சிலையில் இருக்கும் அழகு கூட தெரியாது. 50 வயதில் கோயிலுக்கு போனால் சிலையில் இருக்கும் ஜீவனும் தெரியும். இதில் வெறும் பருவங்களின் வித்தியாசம் மட்டுமில்லை, பக்குவத்தின் பரிணாம வளர்ச்சியும் அடங்கியிருக்கிறது. இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை கவிஞர் கண்ணதாசன் அள்ளி எரிச்சிருப்பாரு. எதை படிக்கிறது எதை விடுறதுனே தெரியாது. இந்த புத்தகத்தை படிக்கணும்னு படிக்க கூடாது. உங்க வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனைன்னு வரும்போது இந்த புத்தகத்தை படிக்கணும். நிச்சயமா சொல்றேன், ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். வணக்கம், இது கோல்டன் காஃபர். இன்னைக்கு நாம ராமாயணத்தை உதாரணம் காட்டி அர்த்தமுள்ள இந்து மதம் அப்படிங்கிற புத்தகத்துல என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பார்க்கலாம். அர்த்தமுள்ள இந்து மதம் 3வது பாகம். இந்த புத்தகத்துல நிறைய தலைப்புகள் வச்சிருக்கிறாரு. அந்த தலைப்புக்கு ஏத்த மாதிரி ராமாயணத்தை உதாரணம் காட்டியிருக்கிறாரு. வாங்க நம்ம பார்க்கலாம். விரும்பாதவனும் முடியாதவனும் அப்படிங்கிற ஒரு தலைப்பு. அதுக்கு கீழே ராமாயணத்தை கோட் பண்ணிருக்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கலாம். அனுமானும் விபீஷணனும் சொல்றபடி சீதையை திரும்ப கொண்டு போய் விட்டு வந்திருக்க முடியாத ராவணனால். ஆனால் அதை ராவணன் விரும்பவில்லை. அப்படி விரும்பாததால் வந்த விளைவுதான் ராவண யுத்தம். முடியாதவனை மன்னித்து விடு, விரும்பாதவனை தண்டித்து விடு என்கிறது இந்து தர்மம். அடுத்த தலைப்பு ரத்தங்களின் யுத்தம். அண்ணன் தம்பிக்குள்ள இருக்கிற பிரச்சனை, அக்கா தங்கச்சிக்குள்ள பிரச்சனை, சொந்த ரத்தத்துக்குள்ளார இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வச்சு ராமாயணத்து உதாரணம் காட்டியிருப்பாரு. வாங்க பார்க்கலாம். தந்தை தான் இறந்து போயிட்டாரே, தம்பிக்கு என்ன ஆச்சு என்று ராமன் சிங்காசனத்தில் போய் உட்கார்ந்திருந்தால் யார் கேட்டிருக்க போகிறார்கள்? கைகையின் கைகளில் விலங்கு மாட்டி பரதனையே பாதுகாப்பாக காட்டுக்கு அனுப்பி இருந்தால் அதுவும் ஒரு கதையாகத்தானே இருந்திருக்கும். அப்படி ஆகியிருந்தால் ஸ்ரீராமன் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியாக ஆகியிருக்க மாட்டார். அயோத்தி இன்னொரு பங்களாதேஷ் ஆக இருக்கும். ராமன் பரதனுக்கு விட்டு கொடுக்க, பரதன் ராமனுக்கு விட்டு கொடுக்க, விட்டு கொடுப்பதிலேயே ஒரு நாகரிக சம்பிரதாயத்தை உருவாக்கியது ராமாயணம். ஒரு நாட்கால் இருக்கிற இடத்துல 2 பேர் நின்று கொண்டிருந்தால் ஒருவரை பார்த்து ஒருவர் நீங்கள் உட்காருங்கள் என்று சொல்வது நாகரிகமா? ஒருவரை பிடித்து தள்ளிவிட்டு தான் போய் உட்காருவது நாகரிகமா? விட்டு கொடுப்பது தவறில்லை, அது யுத்தத்தை தடுக்கிறது, ரத்தத்தை காப்பாற்றுகிறது. அடுத்த தலைப்பு மரத்தை தண்ணீரில் போடு. ராமன் கிடைப்பானா என்று கலங்கிய சீத்தை, அவன் கிடைத்த பின்னாலும் காடு சென்று கலங்கிய சீத்தை, காட்டிலும் ஒருவனால் தூக்கிச் செல்லப்பட்டு கலங்கிய சீத்தை, அவனை காணாமல் தினம் தினமும் கலங்கிய சீத்தை, அவன் வந்து தன்னை மீட்டதும் அவனால் சந்தேகிக்கப்பட்ட சீதை. சீதையின் வாழ்க்கையிலே ஒரு சுவடுக்கு மறு சுவடு துன்பம் என்றால் என் நிலைமையும் உன் நிலைமையும் என்ன? கிணற்றுக்குள்ள நீரை நிரப்பிட்டு குடத்தை இழுக்கும் போது கனம் தெரியாது. ஆனா தண்ணீர் மட்டத்துக்கு மேல கூட வந்துருச்சுன்னா கணக்க ஆரம்பிச்சிடும். எளிதில் புரட்ட முடியாத பெரிய மரங்களை வெள்ளத்துல ஒட்டிதான் புரட்டி இழுப்பது வழக்கம். அதே மாதிரி நம் துன்பங்களை எல்லாம் ஞானம் என்னும் தண்ணீரில் அமுக்கிவிட வேண்டும். அப்போது துக்கம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் தண்ணீருக்குள் இருக்கிற குடம் மாதிரி துக்கம் பரம லேசாகிவிடும். இதை அவர் கோட் பண்ணிருப்பாரு. சீதைக்கு வராத துன்பமா நமக்கு வந்துருச்சு. எந்த துன்பங்கள் வந்தாலும் அதை ஞானம் அப்படிங்கிறதுக்குள்ள அமைக்கிறணும். அப்பதான் நாம் நிம்மதியா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி கண்ணதாசன் சொல்லியிருப்பாரு. அடுத்த தலைப்பு காம உணர்ச்சி அப்படிங்கிற தலைப்புல கண்ணதாசன் சொன்னது. ஒருத்தனுக்கு ஒருத்தியா வாழ்ந்த ஒருவரையும் பல பேரை திருமணம் செய்த ஒருவரையும் ராமாயணம் காட்டுது. ஒரே இதிகாசத்தில் ஒரே அரண்மனையில் இந்த இருவகை காட்சிகளையும் அது காட்டுது. தசரதனுக்கு 60,000 மனைவியர். ஆனால் அவன் மகன் ராமனோ ஒருத்தனுக்கு ஒருத்தி என்று வாழ்ந்த ஏகபத்தினி விரதன். அது தசரதன் செயலை குற்றம் சாட்டவில்லை, ஆனால் ராமனின் நடத்தையை புகழ்ந்துரைத்தது. பல மாத உறவுக்கு இந்து தர்மம் நியாயம் கற்பிக்கவில்லை, ஆனால் அனுமதித்தது. அதே சமயம் ஒரு தார வாழ்க்கையை உயர்ந்த இடத்தில் வைத்து போற்றிற்று. அதை தெய்வீகம் என்றது. மனித மனத்தின் சபலங்களை அங்கீகரித்து அதை தட்டி கொடுத்து மெதுமெதுவாக மீட்பதே இந்து தர்மத்தின் பணி. எந்த உணர்ச்சியையும் அது அறுவை சிகிச்சை மூலம் தீர்க்க விரும்பவில்லை, அங்கீகரித்து திருத்தும் நாகரிகத்தை கையாண்டது. நீ பன்றியை கூட சாப்பிடலாம், ஆனால் உடலில் கொழுப்பேறிவிடும், பார்த்து சாப்பிடு என்று சொன்னதை தவிர கட்டளையிடவில்லை. அடுத்த தலைப்பு
கோபம், பாவம், சண்டாளம். இந்த கோபத்தை எப்படி அடக்கி ஆளணும் அப்படிங்கறத பத்தி ராமாயணத்துல எப்படி சொல்ல வராங்கிறது நம்ம பார்க்கலாம். ராமன் காடு செல்ல வேண்டும் என்று கைகேயை கேட்டு பெற்ற வரத்தால் ராமன் கொஞ்சம் கூட சினம் கொள்ளல. ஆனா அவன் உடம்புக்கு வெளியே நிற்கும் உயிர் போல இருக்கும் லக்ஷ்மணனோ பெருங்கோபம் கொள்கிறான். அவனை எவ்வளவோ சமாதானம் செய்கிறான் ராமன். தம்பி, நான் சொல்றதை கேள். உன் கோபத்தை நீ அடக்கி ஆளணும். இப்போது ஏற்பட்ட அவமானத்தை பெரிய சந்தோஷமா நம்மளால மாத்த முடியும். நம்ம தந்தையை நினைச்சு பார்க்கலாம். அவருக்கு ஏற்பட்ட துக்கத்தை நம்ம குறைக்க முயற்சி பண்ணலாம். எந்த காரணத்தை கொண்டும் கொடுத்துவிட்ட ஒரு வரத்தை இல்லை என்று இப்போது சொன்னால் இதுவரையில் நம் தந்தை நடத்திய சகல தர்மமும் தானமும் புண்ணிய கர்மங்களும் பயனே இல்லாமல் போகும். இந்த விஷயத்துக்காக தான் லக்ஷ்மணா நம் தந்தை பயப்படுறாரு. அவரோட பயத்தை தீர்ப்பது நம் கடமை அல்லவா? பட்டாபிஷேகத்தை பற்றி முற்றிலும் என் மனம் விலகி வனம் செல்வதிலேயே ஈடுபட்டு விட்டது. நான் காட்டுக்கு போய் பரதனுக்கு பட்டாபிஷேகம் செய்வதே என்னுடைய ஆசையும் மகிழ்ச்சியும் ஆகிவிட்டது. நான் கஷ்டப்படுவேன் அப்படின்னு தான் தந்தை வேதனைப்படுறார். எனக்கு கொஞ்சமும் துக்கமில்லை என்று தந்தையை தெளிவடைய செய்தால் அவருடைய வேதனை அவரை விட்டு போகும். இதனாலேயே தான் லக்ஷ்மணா நான் காட்டுக்கு போக அவசரப்படுறேன். கைகேயை பற்றியும் நான் கோபிக்க கூடாது. நம்மிடத்தில் அவள் எவ்வளவு அன்பு வைத்திருந்தாள். திடீரென்று இம்மாதிரி கைகேயை சொன்னது விதியின் காரணம். விதி அவளை ஒரு அறிவில்லாத கருவியாக பயன்படுத்தி இருக்கிறது. அவளிடத்தில் நாம் வைத்த அன்பு அப்படியே இருக்க வேண்டும். விதியை யார்தான் எதிர்க்க முடியும்? மகா வீரர்களான ரிஷிகள் கூட தங்கள் தவத்திலிருந்து வலுவி போயிருக்கிறார்கள். தெய்வத்தால் வந்ததை எதிர்க்கும் ஆற்றலை கைகேயை எப்படி பெறுவாள்? வனவாசம் எனக்கு மென்மையான பாக்கியம். நம்முடைய சிறிய அன்னை கைகேயை பெயரில் கோபிக்க வேண்டாம். தெய்வம் வகுத்ததே அவள் பெயரில் போடலாகாது லக்ஷ்மணா என்று சமாதானப்படுத்தினான் ராமன். எந்த காரியம் நடந்தாலும் அதற்கு விதிதான் காரணம் என்று முடிவு கட்டிவிட்டால் கோபம் வராதல்லவா? இதையேதான் ராமனும் சொல்கிறார். ராமாயணத்துல முக்கியமான கட்டம் எங்கிருந்து தொடங்குது? முதலில் சூர்பனகை மீது லக்ஷ்மணன் கொண்ட கோபம். அதனால் முக்கிலிந்தன் என்ற தங்கையை பார்த்து ராவணன் கொண்ட கோபம். லக்ஷ்மணன் கோபம் செல்லக்கூடிய இடத்திலே நிகழ்ந்தது. ராவணன் கோபம் செல்லாத இடத்திலேயே நிகழ்ந்தது. ராம கதையில் ஒரு முடிச்சு விழுந்தது. எது நடக்கக்கூடாது என்பதற்காக நீ கோபப்படுகிறாயோ, நீ கோபப்பட்டு நிதானமிழந்து ஒரே காரணத்திற்காக அது நடந்தே விடுகிறது. ஆகவே எதையும் சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிதானம்தான் அற்புதமான ஆயுதமே தவிர கோபம் அல்ல. கைகேயை வாங்கிய வரம் கேட்டு லக்ஷ்மணன் கோபப்பட்டது போலவே ராமனும் கோபப்பட்டிருந்தால், அந்த வரத்தை மீறி முடிசூட்டி கொண்டிருந்தால் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி என்ற தியாக புருஷனை நாம் வணங்கப் போவதில்லை. என்னை பழி தீர்க்கணும்னு அவன் முயற்சி பண்றான் அப்படின்னு நினைச்சு வேதனையாடுறதை விட இதுல விதி விளையாடுதுன்னு முடிவு கட்டிட்டா கோபங்கிறதே வராது. அப்படி கோபமே வரலன்னா நம்ம மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இதைத்தான் கண்ணதாசன் சுட்டி காட்டுறாரு. நிறைய விஷயங்களை கண்ணதாசன் இந்த புத்தகத்துல அவ்வளவு அழகா சொல்லியிருப்பாரு. இந்த ராமாயணத்தை சுட்டி காட்டுற விஷயங்களை மட்டும் நான் கோடிட்டு காமிச்சிருக்கேன். இந்த புத்தகத்தை ஏற்கனவே படிச்சிருந்தீங்கன்னா எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் போடுங்க. இதோட உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் இதே மாதிரி வேறொரு ராமாயண கலைக்கதையோடு சந்திப்போம்.